ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் 12ஓட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹேலோ ஆல்கின்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸ் அந்த சாப்டர் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டைட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், நேச்சர் ஆஃப் CX பாண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஆர்கானிக்னா என்ன, இன்ஆர்கானிக்னா என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மேஜராக இருக்கிறது வந்து ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கிறது. ஸோ அப்போ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காதா? அதில் இருக்கும். அதாவது ஒரு மாலிக்யூல் எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து 2, 3 அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு 5 இருக்கலாம். ஆனால் ஆர்கானிக் உயிரோடு இருக்க லிவிங் திங்ஸ்லாம் வந்து 50, 100, 200 அப்படி பெரிய காம்ப்ளெக்ஸாக கார்பனும் ஹைட்ரஜனும் நிறைஞ்சிருக்கும். அதாவது நமக்கு தெரியும் ஹைட்ரோகார்பன்ஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆல்கைல் அல்லது அரைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரோகார்பன்ஸ் குரூப் தான். ஸோ ஜென்ரலாக ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம வந்து 10th படிச்சிருப்போம். 2ஆக பிரிப்போம். அதாவது ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லுவோம், அலிஃபேட்டிக், அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அலிஃபேட்டிக் அப்படிங்கிறது என்ன, ஓப்பன் செயின், இது க்ளோஸ்டு செயின். அதாவது ஃபஸ்ட்டு கார்பன் பட் ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிட்டே இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு கார்பனும் எண்டு கார்பனும் மீட்டே பண்ணாது. இப்போ இது வந்து பிரான்ச்சஸாக கூட இருக்கலாம். இது இப்படி போகலாம், இதிலேருந்து இப்படி போகலாம், இப்படி இருக்கலாம். அப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. சம் பிரான்ச்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரே செயினாகவும் போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் பேர் அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அரோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கார்பனும் லாஸ்ட்டு மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும், ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் அரோமேட்டிக் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறது வந்து ஃபினைல் குரூப் அப்படி தான் எடுக்கிறோம். 6 உள்ள இந்த ஃபினைல் குரூப் எடுக்கிறோம். அரோமாங்கிறது அதில் ஸ்மெல் வர்றது அப்படின்னு, அரோமானா ஸ்மெல், அதனால அது அரோமேட்டிக் குரூப்ஸுங்கிறோம். வந்து ஜென்ரலாக ஆல்கைல் இந்த குரூப்பை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருப்போம். ஆல்கைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கைன்ஸுங்கிறது சிங்கிள் பாண்ட் இருக்கும். அதோட இது வந்து CnH2n+2 அப்படி இருக்கும். இது வந்து CnH2n, CnH2n-2 அப்படின்னு இருக்கும். அதாவது இது சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஆல்கைல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆல்கைல ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே போல் இப்போ ஆல்கைல ஹேலஜன் குரூப்பும் சேர்ந்த அந்த காம்பவுண்டை தான் நம்ம பற்றி படிக்கிறோம். ஹேலஜன் குரூப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஹேலஜன்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆரும் எக்ஸும் சேர்ந்து இந்த காம்பவுண்டை பற்றி தான் படிக்கிறோம். இந்த இடத்துல இது வந்து லாங் செயினாக பிரான்ச் செயினாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அரோமேட்டிக்காக இருக்கலாம். இதுதான் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். இப்போ ஹேலஜன் குரூப்ஸில் எது சொல்லுவோம், டவுன் த குரூப்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஃப்ளோரின், அடுத்து குளோரின், அடுத்து புரோமின், அடுத்து அயோடின். ஸோ இது 4ம் எப்படி காம்பினேஷனில் இந்த ஹைட்ரோகார்பன்ஸோடு சேருது, அது வந்து சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ரிங் ஸ்ட்ரக்சரா, இல்லை காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறத பற்றி நம்ம அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் நம்ம ரியல் டைமில் அது யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக இருக்கட்டும், லார்ஜ் ஸ்கேலில் ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும், நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக், மலேரியா, டைஃபாய்டு, அப்புறம் நம்ம பாடியே வந்து ஒரு வந்து ஹேலோ ஆல்கைல் குரூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. என்னது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராக்சின், அயோடினோடு சேர்ந்த அந்த ஹார்மோன், அது வந்து டெஃபிஷியன்சி ஆகும்போது இந்த இடத்துல அப்படி இங்கே காய்டர் அப்படிங்கிறது சொல்லும் இல்லையா. ஸோ இது எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கைல் ஹேலைட்ஸ். அது வந்து 3ஆக பிரியுது. அதாவது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹேலஜன் ஆட்டம்ஸ், எத்தனை ஹேலஜன் ஆட்டம்ஸ் அதோட ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து எந்த சியோட அந்த ஹேலஜன் சேர்ந்துருக்கு. அதாவது sp3 ஹைப்ரிடைஸ்டு சியோட இருந்துச்சுன்னா அது தனி கேட்டகரி, அண்ட் sp2 ஹைப்ரிடைஸ்டு சியோட சேர்ந்தால் அது தனி கேட்டகரி. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹேலஜன் ஆட்டம்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்ப்போம். ஸோ இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இப்போ சப்போஸ் வந்து மீத்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, 4 ஹைட்ரஜன் சுற்றி இருக்குது. இதில் ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் தூக்கிட்டு அதுக்கு பதிலில் ஹேலஜன் குரூப் போய் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கு பேர் என்னவாயிரும், சப்போஸ் இப்போ இந்த இடத்துல குளோரின் எடுக்கிறேன் அப்படின்னா மெத்தில் குளோரைடு அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இது காமன் நேம். இதோட ஐயூபேக் நேம் எப்படி சொல்லுவோம், 1-குளோரோமீத்தேன். இது 2 சேர்ந்துச்சுன்னா டைஹேலோ
ஆல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை 3 இருந்தால், 4னா டெட்ரா, அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாக இது எல்லாத்தையும் பாலி ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி இப்போ sp3 சி அப்படிங்கிறது sp3 பி வந்து 3 எஸ் 1 4 மொத்தம். அப்போ கார்பனோட 4 இது சேர்ந்துருக்குற அந்த டைப் ஆஃப் கார்பனை வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டுன்னு சொல்லுவோம். அதோட அட்டாச் ஆகிருக்குன்னா அதோட பிஹேவியர் வேறு, அதனால் அதை தனியாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்து வந்து sp2 அப்படிங்கிறது இப்போ ரிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து 2 ஆல்ரெடி இருக்கும், 1 நம்ம சேர்ற போகிற இடம், இதுன்னா மொத்தம் 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது sp2. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து sp3சியோட உள்ளது பார்க்குறோம். அது 3 கேட்டகரியாக பிரியுது. என்னென்ன ஜென்ரலாக இருக்கிற ஆல்கைல் ஹேலைட், அலீலிக் ஹேலைட் அண்ட் பென்சைலிக் ஹேலைட் அப்படின்னு 3 கேட்டகரியாக அதை பிரிக்கிறோம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஆல்கைல் ஹேலைட். அதில் வந்து இப்போ ஹேலஜன் குரூப் வந்து எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை, பிளைனாக இருக்குது அப்படிங்கிறது அது ஜென்ரல் ஆல்கைல் ஹேலைட். சப்போஸ் இந்த இடத்துல இப்போ மெத்தில் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல குளோரின் இருந்துச்சுன்னா மெத்தில் குளோரைடு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குளோரைடில் இந்த ஹேலஜன் அட்டாச் இருக்குல்ல, இந்த கார்பனோட வேறு எதுவும் அட்டாச் ஆகலை. இப்போ அனதர் கேஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ CX, அதாவது இந்த கார்பன் ஹேலஜன் அட்டாச் இருக்க இதோட இன்னொரு ஆல்கைல் குரூப் இருக்குது, அதாவது இன்னொரு C அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 1 டிகிரி ஆல்கைல் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே இதில் வந்து இன்னொரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து 2nd டிகிரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை செகண்டரி ஆல்கைல் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதிலே வந்து 3வது இன்னொரு குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து டெர்ஷியரி, அதாவது 3 கார்பன் ஆல்கைல் குரூப் எனிதிங் மெத்திலோ எத்திலோ அந்த மாதிரி அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா பெரிய காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் கூட அட்டாச் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டெர்ஷியரி ஆல்கைல் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 3 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அலைலிக் ஹேலைட். அதாவது இப்போ வந்து நம்ம C+C அது இருக்குன்னா அதோட பக்கத்தில் இருக்கிற கார்பனோட அந்த ஹேலைட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு, அதாவது C+Cயில் கிடையாது, அது பக்கத்தில் ஒரு C இருக்கு இல்லையா, அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது அலீலிக் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பென்சைலிக் ஹேலைட். இதில் வந்து ஹேலஜன் எந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த கார்பனோட ஒரு பென்சின் ரிங் அதுவும் அட்டாச் ஆகிருக்கு, ஃபீனைலிக் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து sp3 கேட்டகரியில் வருது, ஏன்னா அந்த கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு சியாக இருக்குது, அது ஹேலஜனோட அட்டாச் ஆகிருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும் இதில். அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து sp2 ஹைப்ரிடைஸ் CX பாண்ட்ஸ். அதில் வந்து 2 கேட்டகரி, வினைல் ஹேலைட், அரைல் ஹேலைட் அப்படின்னு. வினைல் ஹேலைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே அலைலிக் ஹேலைட்னு பார்த்தோம்லே அதுக்கு ஆப்போசிட், அதாவது C+C பக்கத்தில் இருக்கிற சின்னு சொல்கிறோம். இது வந்து டைரெக்டாக டபுள் பாண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ஹேலஜன் வந்து அதுக்கு பேர் வந்து வினைலிக் ஹேலைட் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது அரைல் குரூப்போட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது அரைல் ஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிறதுனால, அதனால் கண்டிப்பாக அது டபுள் பாண்ட் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹேலஜன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து மோனோ, டை, ட்ரை அப்படின்னு நேம் வரும். அண்ட் sp3CXயில் வந்து 3 அலைல், ஆல்கைல், பென்சைல், இது 3 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு AAB ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனிக் மாதிரி வச்சுக்கோங்க. அர்னால்ட் ஆகணும்னா பாக்ஸிங் கற்றுக்கணும். AAB ஆல்கைல் ஹேலைட், அலைல் ஹேலைட், பென்சைல் ஹேலைட். அந்த ஆல்கைல் ஹேலைட் அகைன் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரியாக 3 பிரியும். அடுத்து sp2வில் வந்து VA விக்ரம் ஆகணும்னா ஆக்ஷனில் போங்க, வினைல் ஹேலைட், அரைல் ஹேலைட். நேச்சர் ஆஃப் CX பாண்ட். ஸோ இந்த இடத்துல ஹேலஜன் வந்து மோர் நெகட்டிவ் கேரக்டர் மோர் இருக்கிறதுனால, ஸோ இது வந்து இதோட சியை கம்பேர் பண்ணையில் இது இந்த சைடு இழுத்துக்கிட்டு ஆகுது. ஸோ இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் வருது, இது அப்படி எலக்ட்ரோநெகட்டிவ்னால அப்படி ஈர்த்து இந்த சைடு எல்லாமே நெகட்டிவ், ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் இங்கே வருது, இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜாக இப்படி க்ரியேட் ஆகிக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து போலரைஸ்டாக இருக்குது, குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இந்த டவுன் தி குரூப் போகையில் இங்கே தான் வந்து மோர் ரியாக்டிவ் இது வென் கம்பேர் டு இதோட. ஏன் அப்படின்னா சைஸ் இருக்க இப்படி போயிட்டே இருக்குது. இதோட சைஸ் ரொம்ப சின்னம், வென் கம்பேர் டு இதோட சின்னம், இது கொஞ்சம் ஸ்மால், போக போக இதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ என்னாகும், இந்த பாண்டு சின்னதோடு இருக்கும்போது
இதோட நியூக்ளியஸோட இது ரொம்ப க்ளோஸில் பக்கத்தில் பாண்ட் லென்த் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஐயோட இது வந்து லார்ஜாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கும்போது இது உடைக்கிறது, அதாவது ரொம்ப 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பக்கத்தில் நெருங்கி இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, அவங்கள பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே இது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் லென்த் ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா நெருங்கி க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. சின்னதாக இருக்கிறதுனால இது பக்கத்தில் பாண்ட் லென்த்தும் சின்னம். ஸோ இதை உடச்சி எடுக்கிறதுக்கான பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜிங்கிறது வெரி ஹை. ஸோ அது வந்து போக போக இது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணாலே, அதாவது சப்போஸ் இப்போ ஆரும் ஐயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம், ஈஸிலி பிரேக்கபிள். ஏன்னா இதோட டிசோசியேஷன் எனர்ஜி வந்து லீஸ்ட்டு, இது வந்து ஹையாக இருக்குது. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொலாரிட்டியை சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதாவது அது எதுக்கு சொல்கிறதுனா, இது எவ்வளோக்கு எவ்வளோ பொலாரிட்டி கூட இருக்குது குறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அந்த வேல்யூ முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ் அதுவும் அரீன்ஸ் ரெண்டுமே முடிஞ்ச பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.